ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல நாங்கள் ஹோம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் பண்ணுறதும் நியூ லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிறது தான் கவர் பண்ணியிருப்பேன். மண்டே மார்னிங் ஹோம் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்ச மூவர்ஸே வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க பேக் பண்ணி. ஆனால் எங்களுக்கு தான் பயம், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் அவங்க உடச்சிருவாங்களோன்னு. அதனால ஃபைல்ஸு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் யூஸ் பண்ணுற க்ளோத்ஸை வந்து மற்றவங்க அதை எடுத்து வைக்க வேணான்றதுக்காக நாங்களே அதை பேக் பண்ணி வச்சுட்டோம். ஹோம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது தெரியல, அந்த டேஸ் வந்து நெருங்கி அதை பேக் பண்ணும்போது தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. 6 months இருக்கும்போது இங்கே வந்தோம். 3 years ஆச்சு ஆல்மோஸ்ட் இந்த பில்டிங்ல இருந்து. என் நெய்பர்ஸ் வந்து இப்போதான் வந்து ஒரு 6 months வந்து க்ளோஸ் ஆனாங்க. பிரியாஷும் அவங்க கூட ரொம்ப மிங்கிள் ஆகி நல்லா விளையாண்டுட்டு இருப்பான் அந்த சின்ன பையனோட. கரெக்டாக அந்த டைமில் வந்து ஹோம் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதனால ரொம்ப ஃபீல் பண்ணான் பிரியாஷ். லாஸ்ட்டாக அபுதாபிலேருந்து துபாய்க்கு வரும்போது வந்து அம்மா அப்பா இருந்தாங்க. இந்த பில்டிங்கில் 1 BHKலேருந்து 2 BHK மாறும்போது கூட அம்மா அப்பா இருந்தாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமு நாங்களாக ஷிஃப்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 8:30க்கு வந்துட்டாங்க. நான் கிச்சன் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து பேக் பண்ணலை, எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. எல்லா பாக்ஸுக்குமே வந்து டேப் போட்டு ஒட்டி எதுவுமே சிந்தாத அளவுக்கு நீட்டாக பேக் பண்ணிட்டாங்க. எல்லா பாக்ஸ்லேயும் வந்து எந்தெந்த ரூம்ல இருந்து அவங்க பேக் பண்ணாங்கன்றது வந்து நீட்டாக மார்க்கர் வச்சு எழுதியிருந்தாங்க. இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. நாங்கள் அங்கே மூவ் பண்ணதுக்கப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து வச்சாங்க. இவங்களோட சர்வீஸ் ரிவ்யூ வந்து நாங்கள் பார்த்துட்டு தான் இவங்கள்ட்ட வந்து ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை, சுத்தமாக எல்லாமே அவங்களே பண்ணி முடிச்சிட்டாங்க. To the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. பெட்டுக்கு வந்து ஃபுல்லாக அதை கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பசங்களையும் வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பக்கத்தில் வந்து நெய்பர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது எங்களோட வந்து பக்கத்து ஹோம் தான். பிரியாஷோட ஃப்ரெண்டு இவர் தான். 2 பேரும் வந்து சேம் கிண்டர்கார்டனில் தான் படிக்கிறாங்க. அங்கே நான் ஏற்கனவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். மறுபடியும் அவங்களுக்கு பசிச்சிருச்சு போல், நல்லா சாப்பிட்டாங்க. எல்லாமே பேக் பண்ணி அந்த ட்ரக்கில் வைக்கிறதுக்கு வந்து 3 hours ஆச்சு. வீடே எம்டி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த 2 பசங்களும் உள்ளே வந்து அழுதாங்க. எப்படியோ சமாளித்து பாய் சொல்லி ஃபைனல் ஹக் கொடுத்துட்டு கீழே வந்துட்டோம். மூவர்ஸ்க்கு வந்து லொக்கேஷன் சென்ட் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடியே ஹோம்க்கு போயிட்டோம். மெயினான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், ஜுவல்ஸ் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லா திங்ஸுமே வந்து அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபைனலாக துபாய் அல்வாஷா நியூ லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இது எங்களோட பார்க்கிங், நியூ பார்க்கிங் அலாட்டு. What did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. நியூ ஹோம்க்கு வந்தாச்சு. 2 பேருக்கு ரொம்ப டயர்டு. மார்னிங்ல இருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்தது. 2 பேருமே வந்து சின்ன வயசுனால நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோன்றது வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அந்த மூவர்ஸ் வந்து கார் எடுத்துகிட்டு போகும்போது, பேக் பண்ணிட்டு போகும்போது பிரியாஷ் அழுதான், காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க போல் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஹோம் மாறுறோம் அப்படின்றது வந்து அவனுக்கு அந்த நியூ ஹோம்க்கு போய் எல்லா திங்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கிளிக் ஆச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் இடியாப்பம் தான் பண்ணேன். அதனால கொஞ்சம் மீதம் இருந்தது. வெளியில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது லேட் ஆனனால 2 பேருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையே வந்து ஊட்டி சமாளிச்சிட்டேன். நாங்கள் வந்து ஒரு 1/2 an hourலேயே வந்து அவங்க வந்துட்டாங்க. ஃபைனலாக எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு 2 hours ஆச்சு. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துட்டாங்க. வாஷிங் மிஷின் கனெக்ஷன், விண்டோ ஸ்க்ரீனு, ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துட்டாங்க. டிவியுமே வந்து நாங்கள் வாலில் தான் ஹேங் பண்ணியிருப்போம். டிவி, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துட்டாங்க. 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்லாம் வரல. இது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 1 o'clock இருக்கும். டைம் பார்த்து வந்து சாமி கும்பிட்டு பால் காய்ச்சணுன்றது கூட எனக்கு தெரியாது. ஃபைனலாக எங்கள் நியூ ஹோமில் வந்து பால் காய்ச்சியாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.
as the chemicals they take us higher.